கும்மிடிப்பூண்டியில 10 வயசு சிறுமிக்கு வந்து பாலியல் வன்கொடுமை. இப்போ 7 நாள் ஆச்சு. இது வரைக்கும் வந்து குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல. அத பத்தி என்ன? நாடெங்கிலும் தொடர்ச்சியா இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் பச்சிளம் குழந்தைகளுக்கு சிறு பிள்ளைகளுக்கு நடந்து வருது. இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்காம கடத்தி கொண்டு போறது சரியில்லை. ஓரணியில் திரள்வோம் சொல்லிட்டு எதுக்கு திரள்றோம் இருக்குல்ல, உடனடியா யார் குற்றவாளியும் கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கலைன்னா மறுபடியும் அதற்காக நாங்க போராட வேண்டிய சூழல் உருவாகும். கட்டாயம் நான் அது ஒன்றும் கள்ளச்சாராயம் குடிக்கலையே, எப்படி நிவாரணம் கொடுக்கும் இந்த அரசு? சாராய ஆலை அதிபர்கள்ட்ட நீங்க மாந்தநேயம், மனிதநேயம், இதெல்லாம் பெண்ணிய உரிமை, சமூக நீதி எல்லாம் கேட்டீங்கன்னா எப்படி வரும்? தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போற குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு வன்கொடுமை நடந்திருக்கு இல்லையா? சட்டம் இருக்கு, ஒழுங்கு இருக்கா? சட்டம் யார்கிட்ட இருக்குல்ல? சட்டம் யார்கிட்ட இருக்கு? ஒழுங்கற்ற ஒரு கூட்டத்துக்கிட்ட சட்டம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. அது எப்படி சட்டம் ஒழுங்கா காப்பாற்றும்? முதலா இந்த குற்றம் நடக்கும் போதே கடும் தண்டனை வந்திருந்தா அதுக்கப்புறம் தொட பயந்திருப்பான். இப்ப அப்படியே கடத்தி கொண்டே போகும்போது மாதர் சங்கங்கள் இன்னைக்கு உங்க மேல எல்லாம் காவல் நிலையங்களும் புகார் கொடுத்திருக்காங்க. அதை வரவேற்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை எதிர்த்து போராடுவதை, பெண்களுக்காக நீங்க ஏன் போராடலைன்னு கேட்ட என்னை எதிர்த்து போராடுவதை நான் வரவேற்கிறேன். நீங்க எவ்வளவுதான் என்னை எதிர்த்து போராடினாலும், எவ்வளவுதான் கத்தினாலும் உங்களுக்கு அந்த 6 சீட்டு தான். உங்களுக்கு அந்த 6 சீட்டு தான். 90 இடத்துல இருந்து தேஞ்சு இப்போ எதிர்கட்சி இடத்துல இருந்து எங்க இருக்கு கட்சின்னு கேட்கிற அளவுக்கு தேஞ்சிட்டீங்க. புரட்சினா என்னன்னு சொல்லி கொடுத்தீங்க, போராட்டம்னா என்னன்னு கத்து கொடுத்தீங்க. இப்ப எங்க இருக்கீங்க? நீங்க என்ன எதிர்த்து போராட நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்க. கடைசியா ஐயா கருணாநிதி அவர்கள் அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது 12 சீட்டாவது பெற்றீங்க. இப்ப 6க்கு இருக்கிறீங்க. சரி, என்னை எதிர்த்து பேசி இந்த 6ஐயாவது தக்க வச்சுக்கிறீங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.